இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் டி.ஆர். ரமேஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல விரைவு தரிசனத்துக்கு ரூபாய் 1000 கட்டணமா வசூலிக்க இருப்பதா ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அரசு நிர்வகிக்கும் பெரும்பாலான கோவில்கள்ல சமீப காலமாகவே இந்த விரைவு விஐபி தரிசனம்னு சொல்லி பணம் வசூலிக்கும் முறை ரொம்ப அதிகரிச்சுட்டு வரத பார்க்க முடியுது. இத சுவாமிய பார்க்க கூட கட்டணமானட்டுன்னு ஒரு ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களோட ஆதங்கத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வெளிப்படுத்துறாங்க. இப்படி இருக்கிற இந்த சூழல்ல அறநிலையத்துறையோட இத்தகைய செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அறநிலையத்துறையினாலே மோசடி துறைன்னு தான் அர்த்தம். அது எப்படி திருச்செந்தூர் மோசடிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். முதல்ல இந்த மாதிரி விரைவு தரிசனம், கட்டணம் மூலமாக விரைவு தரிசனம் என்பது அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு விரோதமான செயல். அரசியல் நிர்ணய சட்டம் என்பது எல்லா மக்களுக்கும் அடிப்படை மத உரிமைகள், வழிபாட்டு உரிமைகளை வழங்கி உள்ளது. அந்த உரிமையின்படி நீங்கள் பணத்தினாலே ஒருவருக்கு முன்னுரிமையும் மற்றவர்களுக்கு பின்னால் வரும்படியாக செய்யவே முடியாது. இது மிகப்பெரிய இதற்கு ஒரு சட்டம் இயற்றி இருந்தாலும் அது செல்லாது. காரணம், அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு விரோதமான செயல். சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாடு என்பது 1951 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி முடிந்துவிட்டது, நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி. இருப்பினும் அவர்கள் மோசடியாக இங்க தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மோசடியின் தொடர்ச்சி தான் இந்த 1000 ரூபாய் கட்டணமும். நான் 2 நாட்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் சென்று விசாரித்தேன். இந்த கட்டண அறிவிப்பை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டதாக சொன்னார்கள். அதை உறுதிப்பட சொன்னார்கள். இல்லாவிட்டால் இதற்காக நான் வழக்கு தொடுப்பதாக இருந்தேன். இப்போ அங்க ஒரு விஷயம் நடக்கிறப்போ, இந்த திருமலை திருப்பதி கோவில்ல தயாரிக்கப்பட்ட லட்டுல இந்த விலங்குகளோட கொழுப்பு சேர்க்கப்பட்டதா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்துட்டு ஒரு குற்றம் சாட்டி இருந்தாரு. ஆனா லட்டுல அப்படி எந்த கலப்படமும் நடக்கலன்னுட்டு ஏற்கனவே இந்த நிராகரிக்கப்பட்ட ரிஜெக்டட் கண்டெய்னர்கள்ல தான் அதுல இருந்து அந்த நெய்ல இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள்ல தான் அப்படி ஒரு கலப்படம் நிகழ்ந்திருப்பதா தெரிய வந்திருக்கு. அது வந்துட்டு ப்ரூவ்டு. நாடு முழுவதும் பல கோவில்கள்ல கோசாலைகள் அமைச்சு அவங்களே பிரசாதங்களை தயாரிச்சுட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஏன் திருப்பதிக்கு மட்டும் அப்படி ஒரு கோசாலை அமைச்சு அவங்களே அந்த நெய்யை தயாரிக்க கூடாதுன்னுட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. லட்டு விவகாரம், இந்த லட்டு அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது இப்போ பிரசாதம்னா நீங்க எதை நினைக்கிறீங்க? கடவுளுக்கு நைவேத்தியம் பண்றது. இறைவனுக்கு பூஜை காலத்தில் நைவேத்தியம் செய்யப்பட்டு அப்பொழுது அது சிறிய அளவுல தான் செய்வாங்க. இந்த மகா பிரசாதம்னு பூரி ஜெகநாதர் கோயில்ல தான் மிகப்பெரிய அளவில் அண்டாவாக பிரசாதம் செய்கிறாங்க. இங்கே நீங்க ஏனைய கோயில்கள் எல்லாவற்றிலேயே பூஜை காலங்களில் செய்யப்படுகின்ற நைவேத்தியத்தை மிகச்சிறிய அளவில் அப்போது வந்துள்ள பக்தர்களுக்கு கொடுப்பதுதான் பிரசாதம். எப்போ ஒரு ஃபேக்டரி மாதிரி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அது இறைவனுக்கு படைக்கப்பட்டிருந்தாலும் சரி, படைக்கப்படாமல் இந்த தமிழ்நாட்டு கோயில்கள் மாதிரி ஒரு மோசடியாக பிரசாத கடை விற்பனை என்று நடந்தாலும் சரி, அது பிரசாதம் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, இதுல அவங்க 400 ரூபாய்க்கு ஒரு கிலோ நெய் வாங்குறதா ஒரு செய்தி எல்லாம் வந்தது. இதுக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி முழுக்க விசாரித்த பிறகுதான் உண்மை என்று தெரிய வரும். 400 ரூபாய்க்கு நெய் எல்லாம் கிடைக்காது. இப்போ திருப்பதி கோயிலுடைய வருமானம் 4000 கோடிக்கு மேல். அந்த 4000 கோடி வருமானத்தில் 600 கோடிக்கு மேல் பிரசாத விற்பனையினால் வரக்கூடிய வருமானம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி. 600 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒன்று இருந்தால், ஒரு பனியன் ஃபேக்டரியோ இல்லை ஒரு டைல்ஸ் ஃபேக்டரியோ இல்லை ஒரு பாட்டா ஷூ கம்பெனியோ எதுவா இருந்தாலும் 600 கோடி ரூபா லாபம் வரணும்னா எவ்வளவு தயாரிப்பு வேணும், எவ்வளவு ஆட்கள் வேண்டும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. திருப்பதி கோயிலின் பிரசாத வருமானம் 600 கோடி ரூபாய்க்கு மேல். அப்போ அங்கே ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க கோசாலை வச்சுலாம் பண்ணவே முடியாது. எவ்வளவு கோசாலை வேணும் உங்களுக்கு? எவ்வளவு நீங்க லட்சக்கணக்கில் கிலோ நெய் வேணும்னாக்க ஒரு நல்ல நெய் தயாரிப்பதற்கு உங்களுக்கு 25 to 30 லிட்டர் பால் வேணும். அப்ப எவ்வளவு மாடு வேணும்னு கணக்கு போட்டு பாருங்க. இந்த கோசாலைன்னு சொல்றவங்க எல்லாம் திருப்பதியில் தயாரிக்கப்படுகின்ற லட்டுவின் அளவை பற்றி தெரியாதவர்கள் தான் இப்படி பேசிக் கொண்டிருப்பாங்க.
இது முழுக்க முழுக்க ஒரு வர்த்தக விஷயமாக ஆகிவிட்டது. ஆனால் மக்கள் அங்கே சென்றால் தேவஸ்தானம் அலுவலகத்திலே அந்த லட்டை விற்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு பிரசாதம் என்று ஊருக்கு வந்து அவர்களும் எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்து உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து மகிழ்கிறார்கள். அவர்களும் அதை தெய்வ பிரசாதம் என்று பெற்றுக்கொண்டு அதை உட்கொள்கிறார்கள். இது பல வருடங்களாக நடந்து வருகின்ற விஷயம். இப்ப இதுவே இதை வந்து பிரசாதம் இல்லைன்னு மாத்துறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ எப்போ அதுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையில் அதுக்கு ஒரு புனிதத்தன்மை வந்து விட்டதோ அந்த புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டியது அதை கோயில் நிர்வாகத்தை செய்கின்றவருடைய முக்கியமான கடமை. ஆனால் இந்த கோயிலிலும் மோசடியாக அரசு நிர்வாகம் செய்து வருகிறது. 1933 இந்த நிர்வாகம் அரசு கையில் இருக்கிறது. இது மிகப்பெரிய அரசியல் சட்ட மோசடி. திருப்பதி லட்டுல தீட்டு வந்து விட்டது என்று சொன்னால், அதை செய்யக்கூடாத விஷயத்தை செய்து விட்டார் என்று சொன்னால், இவர்கள் எப்படி நிர்வகிக்க முடியும்? அரசு எப்படி ஒரு கோயிலை நிர்வகிக்க முடியும்? எப்பொழுது நீங்கள் ஒரு சர்ச்சையோ ஒரு மசூதியோ நிர்வகிக்கவில்லையோ அப்பொழுது நீங்கள் கோயிலையும் நிர்வகிக்க முடியாது. இதுதான் உண்மை. அதில் நடக்கின்ற பல தவறுகளில் இந்த லட்டு விஷயம் ஒன்று. அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப கோவில் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம ஒரு அமைதியை தேடி ஒரு ஆசீர்வாதங்கள் வாங்க அதுக்காக மட்டும்தான் நம்ம கோவிலுக்கு போறோம். இப்படி அமைதியா யார் சொன்னா? சரி, நானே சொல்றேன் சார். நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி. இப்ப திருநள்ளாறு ஒரு பெரிய சனி பயிற்சின்னு போறாங்க, லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதானே போறாங்க. ஆமா சார். அப்ப அதே மாதிரி திருப்பதி கோயில்ல உற்சவம் நடக்குது, ஆயிரக்கணக்கில் ஜனங்க வருவாங்க தெரியும், தெரிஞ்சுதானே போறாங்க. கியூல நிக்கணும் தெரியும் போறாங்க. அப்போ மன அமைதியை தேடி போலியே. மன அமைதியை தேடி போனீங்கன்னா நீங்க சிறிய கோயிலுக்கு கிராமப்புற கோயிலுக்கு எவ்வளவோ தேவார ஸ்தலம் இருக்கின்றன, எவ்வளவோ ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அருமையான கோயில்கள்லாம் இருக்கின்றன. திருநெல்வேலியில வந்து தாமிரபரணி கரையிலேயே அருமையான கோயில்கள்லாம் இருக்கு. அங்க போனா ஏகாந்தமா தரிசனம் எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். ஆனா இவர்களுக்கு மிக அளவில் பேசப்படுகின்ற கோயில். அதே மாதிரி இந்த ஜோசியக்காரன்லாம் ஏதாவது எழுதிடுவாங்க பத்திரிகை. ஆமா, அது மாதிரி இருக்குதான் இவங்க போறதுக்கு விருப்பறாங்களே தவிர ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் கோயிலுக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள். அமைதியை தேடி ஆசீர்வாதத்தை தேடி அப்படி நம்மள நாமே ஏமாத்தி கொள்ளக்கூடாது. ஓகே, ஒரு பக்தியில போறாங்கன்னு வச்சுக்கலாங்களா? பக்தினால என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். நீங்க சொன்னீங்கன்னா சாரி, தெரியுமா? ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் நின்றார். சேக்கிழார் சொல்றார் அடியார்களை பத்தி. அவங்களுக்கு பொண்ணும் ஒண்ணுதான், சில்லி அந்த ஓடும் ஒண்ணுதான். அன்பு தானாக வருகிறது, அதில் கூடுகிறார்கள், அதில் கும்பிடுகிறார்கள். அவர்களுக்கு வீட்டு பேற்றை, அதாவது முக்தியை கொடுத்தா கூட வேண்டாம், எனக்கு பக்தி இருந்தா போறோம்னு நினைக்கிறோம். அதுதான் பக்தி. இதெல்லாம் ஒரு ஆர்வத்தினாலும் ஓரளவு இறைவன் மேல் உள்ள நம்பிக்கை, இந்த இறைவனை எனக்கு பிடிக்கும், இவரை நினைக்கும் போது என் மனம் சற்றே உருகுகிறது என்றுதான் நிறைய பேரோட பக்தி. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், இருக்கிற இடத்துல கும்பிடணும். ஓகே ஓகே சார். தூணில இருப்பார் துரும்பில் இருப்பார்னா நீங்க அத்வைத நிலையில போய் இறைவனை பாக்குறீங்க, அது வேற விஷயம். இறைவன் கோயிலிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆகம விதிப்படி அங்கே எழுந்தருள் இருக்கிறார். அங்கே சில அருமையான உங்களுக்கு தரிசனத்தினாலே உங்களுக்கு பலன்கள் எல்லாம் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் மக்கள் நன்மையோ பாவமோ செய்துவிட்டு அதற்குரிய பிரதிபலன்களை அனுபவிப்பார்கள் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தின் அடிப்படை விதி. இதை போய் கோயிலே முறையிட்டால் மாற்றி விடுவார் இறைவன் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். மாற்றுவார், ஆனால் ஒரே அடியா மாற்றி விட மாட்டார். நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு நாம் அனுபவித்தே தீர வேண்டும். கண்டிப்பா சார். இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, தீட்சிதர்களின் நிர்வாகத்தின் கீழே ரொம்ப அமைதியா செயல்பட்டு வந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலை பத்தி. இப்ப இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில சமீப காலமா பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருப்பதை பார்க்க முடியுது. தொடர்ந்து கோவில அரசுடைமையாக்கிக்க பல வேலைகளும் அறநிலையத்துறை மேற்கொண்டு வருவதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி நிர்வாகத்துல குளறுபடி, நிதி பராமரிப்புல குளறுபடின்னு சொல்லி இன்னைக்கு பல கோவில்கள்ல தக்கார்னு ஒருத்தரை நியமிச்சு ஏற்கனவே அறநிலையத்துறை பல சீர்கேடுகளை செய்துட்டு வர்றதா சொல்லப்படும் இந்த சூழல்ல கேக்குறேன், நடராஜர் கோவிலையும் தங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு முயற்சிப்பதை எப்படி பாக்குறீங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் தாண்டி அதுக்கு சாத்தியம் இருக்கா? அதாவது நீங்க அறநிலையத்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா
ரொம்ப சின்ன 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 கோயிலை கூட அவங்க கையில் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மிகப்பெரிய கோயிலாகிய சிதம்பரம் தீட்சிதர்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சபாநாயகர் திருக்கோயில், அந்த கோயில் வந்து 39 ஏக்கர், அதாவது 40 ஏக்கர் அளவுக்கு இருக்கு. மிகப்பெரிய கோயில். அந்த கோயில்ல பெரிய வருமானம் கிடையாது. அந்த கோயில்ல வைதீக நெறிப்படி நடக்கின்ற கோயில், வேத நெறிப்படி நடக்கின்ற கோயில், ஆகம கோயில் கூட கிடையாது. 2000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில். அதை ஏன் இவர்கள் கைக்குள்ள துடிக்கிறார்கள் என்று பார்த்தால், அந்த கோயில்ல உண்டியல் கிடையாது. அந்த கோயிலுக்கு நிலங்களிலிருந்து பெரிதாக வருமானம் கிடையாது. இந்த நிலங்களை தீட்சிதர்கள் கையில் இல்லை. அந்த கோயிலில் கடைகள் எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க வந்து மதுரை கோயில் போனீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருந்தது, தீ விபத்து ஆகிப்போச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கடைக்கு போனா கண்ணா பின்னான்னு கடை. திருநெல்வேலியில போனாலும் கடைகள். இப்படி சங்கரன் கோயில்ல போனா ஒரே கடைகள். இப்படி கோயில்ல எது இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருக்கு. தீட்சிதர்கள் நிர்வகிக்கின்ற இந்த கோயிலில் பிரசாத கடை கூட கிடையாது. எந்த வருமானமும் கடைகளை வைத்தோ அது கோயில் நெறிக்கு விரோதமாகவோ அவர்கள் சம்பாதிப்பது இல்லை. ஆனால் வருடத்திற்கு 2 மிகப்பெரிய திருவிழாக்களும், மொத்தம் 6 அபிஷேகங்களும், தினம் 6 கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. அப்போ ஒரு சாதாரண கோயில் வழிபாட்டாளருக்கு என்ன சந்தேகம் வரும்? திருச்செந்தூர் கோயிலுக்கு 3000 ஏக்கர் இருக்கு, பழனிக்கு ஆயிரக்கணக்கில் ஏக்கர் சொத்து இருக்கு. இங்க ஏன் நீங்க தரிசன கட்டணம் வாங்குறீங்க? இங்க ஏன் நீங்க வந்து கடைகள் வச்சிருக்கீங்க? இந்த இடத்துல ஏன் இப்படி செய்யறீங்க? சிதம்பரத்துல அவங்க இந்த மாதிரி வெளிப்புற வருமானமே இல்லாமல் கோயிலை மிகச்சிறப்பாக நடத்துகிறார்களே, அது மாதிரி ஏன் உங்களால் நடத்த முடியலன்னு கேள்வி வரும். இந்த கேள்வியை அறநிலைத்துறையால் சகித்து கொள்ளவே முடியாது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அந்த கோயிலை நிர்வகிக்கின்ற தீட்சிதர்கள் அவர்கள் ஒரு தனி மரபினர். தில்லைவாழ் அந்தனர் என்று திருமுறையிலே போற்றப்படுகின்ற, இன்றும் தில்லை வாழ் என்று சொல்லும்போது வாழ்ந்த, வாழ்கின்ற, வாழப்போகின்ற அடியார்கள், சைவ அடியார்களில் முதல் அடியார்கள் அவர்கள் தான். அதனால அவர்கள் கீழ் அந்த கோயில் நிர்வாகம் இருப்பது என்பது, அதுவும் வந்து அவர்கள் பிராமணர்கள் என்பது இந்த துறைக்கு தாங்கவே முடியல. அவர்கள் மீது ஏதாவது பழி சுமத்த வேண்டும் என்று எல்லாம் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனா 2 வருடங்களுக்கு முன்பாக தினத்தந்தியில் விளம்பரம் கொடுத்து, இந்த கோயிலை பற்றி புகார் இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னு விளம்பரம் செய்தது இந்த துறை. அதாவது இவர்கள் போய் பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. யாராவது ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னா அதில் ஏதாவது கிடைக்காதா, அதை வச்சு உள்ள போற முடியாதா அப்படின்லாம் பார்த்தாங்க. அந்த குற்றச்சாட்டை எல்லாம் கோணாவனான்னு எதெல்லாமோ எழுதி அனுப்பினார்கள். அந்த பொது தீட்சிதர்களின் செயலாளர் அதுக்கு தக்க விடை அளித்து விட்டார். அந்த விடைக்கு இவர்கள் பதிலே போடவில்லை. எப்படியாவது அந்த கோயிலை கைப்பற்ற வேண்டும். இது நீங்க சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருந்தாலும் கைப்பற்ற வேண்டும். இதுதான் இந்த அரசின் நிலைப்பாடு. இது திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நிகழ்கின்ற ஒரு செயல்தான். இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல வந்து சிதம்பரம் கோயில் தீர்ப்பு வந்து சிதம்பரம் கோயிலுக்கு மாத்திரம் வரல. அந்த தீர்ப்பிலே 2014 ஜனவரி 6ஆம் தேதி வந்த தீர்ப்பிலே சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம், ஒரு கோயிலில் நிர்வாக சீர்கேடு இருந்தால்தான் நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும். அதன் நிர்வாகத்தை அப்படி மேற்கொண்ட பிறகு அந்த நிர்வாக சீர்கேட்டை சரி செய்துவிட்டு உடனடியாக வெளியேற வேண்டும். யாரிடமிருந்து எடுத்துக்கொண்டீர்களோ அவரிடம் கொடுத்து விட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஆணித்தரமான தீர்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமில்லை, நீங்கள் செயல் அலுவலர் நியமனம் செய்ய உத்தரவு போடும்போது அந்த உத்தரவில் ஏன் போடுகிறோம் என்ற காரணம் தெரிவிக்கப்பட வேண்டும், எத்தனை காலத்திற்கு போடுகிறோம் என்ற காரணம் தெரிவிக்கப்பட வேண்டும். அப்படி தெரிவிக்கப்படாவிட்டால் அந்த உத்தரவு செல்லாது என்று சொல்லியிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் பல ஆயிரக்கணக்கான கோயில்களில் செயல் அலுவலர் இருக்கிறார்கள். முதலில் அந்த உத்தரவுகளை காட்டச் சொல்லுங்கள். பல 100 கோயில்களுக்கு மேல உத்தரவே இல்லாம மோசடியா இவங்க இருக்காங்க. இது ஒன்று. உத்தரவு போட்ட கோயில்கள்லையும் கூட அந்த உத்தரவுல ஏன் செயல் அலுவலரை போடுறோம், எத்தனை காலத்துக்கு போடுறோம்னு சொல்றதே கிடையாது. மேம்பட்ட நிர்வாகத்திற்காக நாங்கள் செயல் அலுவலரை நியமனம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். சட்டத்தில் அதற்கு வழிவகை இல்லை. இந்த தவறு நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, இதை இப்படி சரி செய்ய போகிறோம் என்று சொல்லிதான் நீங்கள் செயல் அலுவலரை போட முடியும். அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் சிறிதும் மதிக்க மாட்டோம்.
உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்க மாட்டோம், எங்கள் இஷ்டத்திற்குத்தான் செய்வோம். 3000 ஏக்கர் நிலங்கள் தனி தாசில்தார், அதாவது சிறப்பு தாசில்தாரிடம் இருக்கிறது. அந்த சிறப்பு தாசில்தார் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரின் கீழ் வருகிறார். அப்படி இருக்கும்போது அந்த 3000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலங்களை தீட்சிதர்கள் விற்று விட்டார்கள் என்று கூசாமல் போய் சொல்லுவோம், நீதிமன்றத்திலேயே சொல்லுவோம். இதை கேட்டு நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் பொய் சொன்னதுதான் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம இந்த உச்ச நீதிமன்றம் எல்லாம் பாக்குறப்ப இப்ப அறநிலையத்துறை என்கிற அமைப்பே வந்துட்டு உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான அமைப்பு தான் பல காலமா சொல்லப்படுது இல்லைங்களா? இது தொடர்பா பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டப்போ உயர் நீதிமன்றத்தை நாடும்படிதான் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கிற இந்த நிலைமையில உயர் நீதிமன்றங்கள்ல அறநிலையத்துறை சட்டங்களை எதிர்க்கும் வழக்குகள் தள்ளுபடிதான் செய்யப்பட்டிருக்கு. இப்ப இது வரைக்குமே அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் ஏற்புடையதுதானா? அதை பத்தி விளக்கமா சொல்ல முடியுங்களா? இல்ல, நீங்க சொல்றதுல சில திருத்தங்கள் இருக்கின்றன. சொல்லுங்க சார். உச்ச நீதிமன்றத்தில் இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் பல பிரிவுகள் சட்டவிரோதமானவை, அரசியல் சட்டத்திற்கு விரோதமானவை என்று சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஒரு வழக்கு 2012 போட்டிருக்கிறார். அவர் கூட 2 சன்னியாசிகளும் சேர்ந்து அந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு சட்டங்களை மாத்திரம் சொல்லாமல் பாண்டிச்சேரி சட்டத்தையும் ஆந்திர மாநில சட்டத்தையும், இப்போ ஆந்திர மாநிலங்கிறது 2 மாநிலம் ஆயிட்டு, தெலுங்கானா ஆந்திரா ஆயிடுச்சு, ஆனா ஒரே சட்டம் தான், இதுவும் போட்டிருக்காங்க. அதை உச்ச நீதிமன்றத்துக்கு முன்பாக நிலுவையில் இருக்கிறது. இதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீதிமன்றத்துல நமக்கு நீதி உடனடியாக கிடைப்பது இல்லை. பல வழக்குகளை அவசர வழக்காக விசாரிக்கிறார்கள். கோயில் வழக்குகள் பெரும்பாலும் தாமதமாகின்றன. ஒரு சின்ன சின்ன வழக்கு அப்போதைக்கு வேண்டிய ரிலீஃப் அதெல்லாம் வேணா கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கும். இந்த மாதிரி அரசியல் இந்த சட்டத்திற்கு விரோதமாக இந்த பிரிவுகள் எல்லாம் இருக்கின்றன என்று போட்டால் அது வருடக்கணக்கில் இழுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது இந்த வழக்கு மாத்திரம் இல்ல, பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் லட்சக்கணக்கில் பெண்டிங்கா இருக்கு, உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும். இதுக்கு காரணம் நம்மளுடைய இந்த நீதி பரிபாலனம் செய்கின்ற அந்த முறை, அதில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த வாய்தா இஷ்டத்துக்கு வாங்குறது, இல்ல ஒரே வழக்கு திருப்பி போடுவது. இப்ப பாத்தீங்கன்னா சிதம்பரம் கோயில்ல தீர்ப்பு வந்த பிறகு அதே சமாச்சாரத்தை எடுத்து மறுபடியும் வழக்கு போட பாக்குறேன். இந்த வழக்குகள்ல மிகப்பெரிய மனுதாரரோ அல்ல எதிர் மனுதாரரோ யார் என்று பார்த்தால் அது அரசு தான். மாநில அரசாக இருக்கும், இல்ல மத்திய அரசாக இருக்கும். லட்சக்கணக்கான வழக்குகள் வருவதற்கு காரணமே அரசு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது அல்லது அரசு செய்யக்கூடாததை செய்வது. அப்ப வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. அதே மாதிரி சில பேர்லாம் கேட்பாங்க, ஏங்க இந்த தீர்ப்பை அதை மீறி இவர்கள் செயல்படுகிறார்களே அறநிலையத்துறையில், அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு, அதாவது கண்டெம்ட் கேஸ் போட முடியாதா? கண்டெம்ட் கேஸ்ல எவ்வளவு பேர் உள்ள ஜெயில தள்ளி இருக்கு இந்த நீதிமன்றங்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடிய விஷயங்கள் தான். எனக்கு தெரிஞ்ச அறநிலையத்துறை விஷயத்துல கண்டெம்ட் ஒரு நீதிபதி, தனி நீதிபதி 1 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டாங்க ஆணையருக்கு. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து உடனே அந்த அபராதத்தை நிறுத்தி வச்சு ஸ்டே வாங்கிட்டாங்க. அந்த ஸ்டே வாங்கின வழக்கு 2 வருஷமா அப்படியே இருக்கு. ஒரு சாதாரண கண்டெம்ட் மேட்டர் 2 வருஷம் அப்படியே நிக்கணுமா? அப்போ நம்ம நீதிமன்ற தாமதம் என்பது இந்தியாவில் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. சரி, நீங்க ஒரு ஒரு குற்றவாளி என்று ஒருவரை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கி அவருக்கு தூக்கு தண்டனை விதித்த பிறகு அந்த தூக்கு தண்டனை மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த மேல்முறையீடில் மறுபடியும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அதாவது நான் சொல்றது செஷன்ஸ் கோர்ட்ல அவங்க ஹேங்கிங் கொடுத்துறாங்க, அதுக்கு மேல ஹைகோர்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹைகோர்ட்ல கொடுக்கப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் போகிறது. உச்ச நீதிமன்றம் சென்ற பிறகு அந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிக்கு கருணை மனு எல்லாம் போடுகிறார்கள். அந்த கருணை மனுவில் போடுவதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மறுபடியும் வழக்கு போறாங்க. அப்படி கடைசியில நாள் அது அடுத்த நாள் காலையில விடிய காலையில அவர் தூக்கில போடுறாங்கன்னா அது முதல் நாள் இரவு கூட அவசர வழக்காக நீதிமன்றம் விசாரிக்கிறது. காரணம், அடிப்படை உரிமை என்ற அந்த குற்றம் செய்திருந்தால் கூட அவருடைய உயிர் என்பது அடிப்படை உரிமை, உயிர் வாழ்தல். அதே மாதிரிதான் அடிப்படை உரிமை மற்ற மதத்து வழிபாட்டு தலங்களை நான் எடுக்க மாட்டேன், இந்து மதத்து வழிபாட்டு தலங்களை மட்டும் நான் கைப்பற்றுவேன். எந்த உத்தரவிலும் காலம் குறிப்பிடாமல்
நான் செயலாளர் நியமனம் செய்து அங்கே இருந்து கொண்டே இருப்பேன், உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு கூட வெளியே செல்ல மாட்டேன் என்று சொல்வதெல்லாமே அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயல்தான். இதில் ஏன் நீதிமன்றம் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வி. காரணம் அரசியல்வாதிகள் அப்புறம் அதிகாரிகள் இவர்கள் மோசடியாக செயல்படுவார்கள் என்பது எல்லோருக்கும் புரிந்த ஒன்று. ஆனால் நீதிமன்றம் இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய பேராசை. ஓகே சார், அது ஒரு ஆதங்கம் தான். இப்ப நீங்க சொன்ன அந்த 3000 ஏக்கர் நிலம், அதுல ஒரு சின்ன சந்தேகம் சார், இது கடைசி கேள்வி. இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான 3347 ஏக்கர் நிலத்துல 2000 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு தீட்சிதர்கள் விற்பனை செய்துட்டா அரசு தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. கோவில் நிலங்களை கவனிக்கும் பொறுப்பு அது வந்துட்டு சிறப்பு தாசில்தாருக்குத்தான் இருக்கு. சிறப்பு தாசில்தார் அரசு கட்டுப்பாட்டுல இருக்கும் போது தீட்சிதர்கள் நிலங்களை விற்றுவிட்டார்கள்னு அரசு தரப்புல சொல்வதை எப்படி பாக்குறீங்க? பொய் தான், வேற என்னத்தை பாக்குறது? அதாவது வலிமை உடையவன் பொய் சொன்னால், அது ஓங்கி அடித்து சொன்னால், அதை முதல்ல பார்ப்பவர்களுக்கு உண்மைதானே. உடனே என்ன பண்ணிடுறாங்க, டிவியில பிளாஷ் பண்ணிடுறாங்க. 2000 ஏக்கர் நிலங்களை தீட்சிதர்கள் விட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு, நீதிமன்றம் அதிர்ச்சி. இதான் இன்னைக்கு பிளாஷ் நியூஸ். ஆமா, அதற்கான எந்த ஆதாரமும் அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை. அப்படி போட்டாங்களா? அது போடல. அவங்களுக்கு வேண்டியது பரபரப்பு, அவங்களுக்கு வேண்டியது தீட்சிதருக்கு எதிரான குற்றச்சாட்டு, அரசுக்கு ஆதரவான ஒரு இது, இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உடனே அந்த தீட்சிதருக்கு எதிராக உள்ள ஒரு அமைப்புகள் எல்லாம் உடனே போர்க்கொடி தூக்கி அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்களை இப்படி செய்ய வேண்டும், தனி சட்டம் போட்டு கோயில் எடுக்க வேண்டும் என்று உடனடியாக அவங்க இஷ்டத்துக்கு தோணுன மாதிரிலாம் பேசுவாங்க. இப்போ வந்து பட்டப்பகல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கொலை பண்ணா கூட நீதி விசாரணை செய்து, சாட்சிகள் விசாரணை செய்து அப்புறம் தான் தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப கூட வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அவர் தற்காப்புக்காகத்தான் இந்த கொலையை செய்தார்னு வாதிடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு சொத்தை, அதுவும் கோயிலுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்டளை சொத்தை விற்க முடியுமா? விற்க முடியுமா என்றால் சட்டத்தில் பார்த்தோம் என்றால் அது அசாதாரண செயலாகத்தான் இருக்கிறது. ஒரு கோயில் சொத்தை விற்க வேண்டும் என்றால் அந்த கோயிலுக்கு நன்மை பயப்பதாகவும் அவசியமாகவும் இருந்தால் மட்டும்தான் விற்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அப்போ அந்த கோயிலுடைய அறங்காவலர் ஆணையருக்கு விண்ணப்பம் அளிக்க வேண்டும். விண்ணப்பம் அளித்து, இது கோயில் விற்பனை மாத்திரம் இல்ல, 5 வருஷத்துக்கு மேல லீஸ் கொடுத்தா கூட இந்த சட்டம் பொருந்தும். குத்தகைக்கு நீங்க 5 வருஷத்துக்கு மேல் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் கூட இந்த சட்டம் உடனடியாக அந்த செயல்பாட்டிற்கு வந்துவிடும். ஆணையருக்கு எழுதி, ஆணையர் அதை பொதுவெளியில், அதாவது ஒரு பத்திரிகையில் விளம்பரம் செய்து, இந்த மாதிரி இந்த கோயிலிருந்து இந்த சொத்து, இதோட விலை இவ்வளவு சொல்லப்படுகிறது, இதோட விஸ்தீரணம் இவ்வளவு, இதோடைய 4 எல்லைகள், தெற்கு இந்த பக்கத்துல யார் இருக்காங்க, அந்த பக்கத்துல என்ன சொத்து இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி ஒரு பத்திரிகையில விளம்பரம் செய்து, அந்த விளம்பரம் செய்த பிறகு 1 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு அந்த அவகாசத்திற்குள் அந்த கோயிலில் ஆர்வம் உள்ளவர்களோ அல்ல சம்பந்தப்பட்டவர்களோ அதற்கான ஆட்சேபனைகளோ அல்ல கருத்துரைகளோ கொடுக்கலாம், அப்ஜெக்ஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். அதை எல்லாவற்றையும் ஆணையர் பரிசீலிக்க வேண்டும். பரிசீலித்து விட்டு விற்கலாம் என்று அவர் கருதினால் அவருடைய மேலதிகாரியாகிய செயலாளருக்கு, அரசு செயலாளருக்கு அவர் எழுத வேண்டும். அறநிலைத்துறை செயலாளர்னு ஒருவர் இருப்பார், ஆணையருக்கு மேல அவர் இருக்கார், அவருக்கு எழுதணும். அவர் அதை பார்த்து விட்டு எல்லாம் சரியாக இருக்கின்றன என்று தெரிந்தால் ஓர் அரசாணை அவர் வெளியிடுவார். நீங்க 200 அடி விற்கிறதா இருந்தா கூட ஜியோ வந்தாகணும், அரசாணை வந்தாக வேண்டும். அரசாணை வந்த பிறகு கமிஷனர் ஒப்புதல் கொடுப்பார். இதுதான் பிரிவு 34 கீழ் உள்ள வழிமுறை. சரிங்களா? இது வந்து இந்த வழிமுறை பின்பற்றப்பட்டு வந்தால்தான் அங்கே இருக்கின்ற சார் பதிவாளர் இந்த சொத்தை வேறு ஒரு பேருக்கு மாற்றுவதற்கு ஒப்புதல், அவர் இல்லைன்னா ரெஜிஸ்டரே பண்ண மாட்டார். வாங்குறவர் பட்டா வாங்க முடியாது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் உள்ள விஷயத்த சர்வசாதாரணமா அலட்சியமா கோயில்ல ஏங்க 3400 சொச்ச ஏக்கர் இருக்கு, இதுல இருந்து 93,000 தான் வருமானம் இருக்கா, என்ன இவ்வளவு மோசமா நீங்க வசூலிக்கிறேன் நீதிபதிகள் கேட்டவுடன், நாங்கள் ஏன் மோசமாக வசூலிக்கிறோம் என்றால் 3000 சொச்ச ஏக்கர்ல 2000 தீட்சிதர்கள் வித்து விட்டார்கள், அதனால எங்களால வசூலிக்க முடியல, நீ ஜெர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. எதையாவது சொல்லி அந்த நேரத்தில் தப்பிக்கணுங்கிற மாதிரி தான் அவர் பதில் சொன்னதா நான் நினைக்கிறேன். புரியுது சார்.
இவ்வளவு நேரம் இடம் வலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.